வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கிராமத்து விருந்தில் முட்டை குழம்பு. உங்களுக்கு டெய்லியும் ஒரே மாதிரி சமைச்சு போர் அடிக்குதா? அப்போ இந்த முட்டை குழம்பு செஞ்சு பாருங்கள். இது கறியை மிஞ்சும் சுவையில் இருக்கும். அதுக்கு தேவையான பொருட்கள்: முட்டை, கருவேப்பிலை, மசால் செலவு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை, தக்காளி, இஞ்சி, சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, கடுகு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கறி மசால், உப்பு, கொஞ்சமாக துருவின தேங்காய், அது கூட பொட்டுக்கடலை, வேக வைத்த முட்டை, கொத்தமல்லி இலை. பொட்டுக்கல்லையும் தேங்காயும் அரைச்சி வச்சுக்கலாம். சட்டியை அடுப்பில் வச்சுக்கலாம். சட்டி சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அது கூட நம்ம எடுத்து வச்சுக்கிற சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, இஞ்சி, மசால் செலவு, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கு அப்புறம் அது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிச்சு. அதை எடுத்து ஒரு அம்மியில் வச்சு அரைச்சிக்கலாம். அம்மியில் அரைச்சி குழம்பு வச்சாவே அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சட்டியை கழுவும் போது இவ்வளோ மண் வாசனை வருது. இதில் குழம்பு வச்சு சாப்பிட்டா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம், பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா அம்மியில் அரைச்சி எடுத்தாச்சு. சட்டி வச்சு அது கூடமா கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், பூண்டு இந்த பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். அது கூடவே தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கிற மசாலாலாம் இதில் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கறி மசால் தூள், தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா குழம்ப கலந்து விட்டுக்கலாம். குழம்பு கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம். கொதித்ததுக்கப்புறம் எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர்ற டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கடல தேங்காய் பேஸ்ட்டை இதில் சேர்த்து அது கூடவே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். முட்டையை நாலா பக்கமும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிட்டோம்னா குழம்புல இருக்கிற மசாலாலாம் அதில் இறங்குச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. நல்லா கொதிக்கிட்டோம். எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர இந்த பதத்தில் நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம். நீங்கள் டெய்லியும் முட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ப்ரோட்டீன் சத்து இருக்குது. உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு வேக வச்ச முட்டையை டெய்லியும் கூட கொடுக்கலாம். அப்புறமா கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிட்டு குழம்ப நல்லா கிண்டி விடலாம். கிண்டி விட்டால் நம்மளுக்கு முட்டை குழம்பு ரெடி ஆயிரும். நாங்கள் இன்றைக்கி இட்லி கூட வச்சு சாப்பிட்டோம்.
இதை வந்து நீங்கள் சூடான சாதம், தோசை இந்த மாதிரி கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் சட்டியில் நாங்கள் சொன்ன மாதிரி முட்டை குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.